Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ பணிகள் நிராகரிப்பு தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய சூழலையும் இதற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் விவரிக்க இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். பார்க்கலாம். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை ஆகிய 2 மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருந்தாங்க. அந்த திட்ட அறிக்கை தொடர்ந்து 2வது முறையாக நிராகரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கே மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழக மக்கள் பெரும்பாலானோர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் என்பது மத்திய அரசின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் மதுரையிலிருந்து 11,368 கோடி மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரைக்கும் சுமார் 31.93 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கும், அதேபோல் கோவையில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு 2023 தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசுக்கு அனுமதி கோரி அந்த விரிவான திட்ட அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. முதன்முறையாக 2023ஆம் ஆண்டே பல்வேறு மாறுதல்களை செய்து மீண்டும் ஒப்படைக்கும்படி மத்திய அரசுடைய நகர்ப்புறத்துறை அமைச்சரகம் தமிழக அரசுக்கு அந்த திட்டத்தை திருப்பி அனுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து 2வது முறையாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில மாறுதல்களை செய்து 2024ஆம் ஆண்டுல இந்த திட்ட அறிக்கை என்பது மீண்டும் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்ட அறிக்கை தான் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களை இதுல முன்வைக்கிறாங்க. குறிப்பா பாப்புலேஷன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 20 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு தான் இந்த மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்க முடியும் என்பது மத்திய அரசுடைய திட்டமாக இருந்து வருகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவையில் பாப்புலேஷன் என்பது 2011 சென்சஸின் அடிப்படையில் 21 லட்சமாக இருந்து வருகிறது. அதே போல 20 லட்சத்திற்கும் குறைவாக மதுரையில் மக்கள் தொகை இருக்கிறது. 2011 சென்சஸின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மதுரையில் 15 லட்சம் என்ற அளவில் தான் மதுரையில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சூழலை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மாற்றாக BRTS என்று சொல்லக்கூடிய துரித விரைவு போக்குவரத்து சேவையை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால இந்த 2 நகரங்களுக்குமே இந்த மெட்ரோ ரயில் சேவை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தமிழக அரசின் சார்பிலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் தரப்புல பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாப்புலேஷன் அடிப்படையில் மட்டும் இந்த திட்டத்தை முன்னெடுக்காம தொழில்நுட்ப மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலம், குறிப்பா பல்வேறு மாவட்டங்களுக்கு இதற்கான தேவை இருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டிருக்கிறாரு. உதாரணமா பார்த்தோம் என்றால் ஆக்ராவில் 16 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரத்திற்கும், அதே போல மீரட்ல பார்த்தோம் என்றால் 17 லட்சம் மக்கள் தொகை, போபால்ல 18 லட்சம் மக்கள் தொகை, இந்தூர்ல 19 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நகரங்களுக்கெல்லாம் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல தமிழகத்தில் மட்டும் மக்கள் தொகையை காரணமாக காட்டி இந்த 2 நகரங்களுக்கும் அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவது என்பது ஒரு வருத்தமளிப்பதாக தமிழக மக்கள் தொடர்ச்சியா தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்து வராங்க. இந்த ஒரு சூழலை தான் இந்த மத்திய அரசு கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களுக்கு அடிப்படையில் தமிழக அரசின் தரப்புல சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்பில் உடனடியாக ஒரு விரிவான திட்ட அறிக்கையில சில மாறுதல்களை செய்து மத்திய அரசுக்கு மீண்டும் இந்த திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு தயாராகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த திட்ட அறிக்கையில நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு சில நகரங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதுபோன்ற விதிவிலக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 நகரங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.